வணக்கம், நான் உங்கள் விஸ்வா அருண்ராஜா பேசுகிறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ், ஃபிட்னஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு கலைக்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் கராட்டே இதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது கிக் பாக்ஸிங்கிற ஒரு ஆர்ட்லேருந்து பஞ்சஸ் அண்ட் அதோட டிஃப்ரெண்ட் வேரியேஷனை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களோட ஃபிட்னஸ்க்கு. இப்போ நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி ஸ்ட்ரென்த்லாம் பில்ட் பண்ணிட்டோம். அந்த பவர், அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஒரு எனர்ஜி உங்கள் பாடியில் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ரொட்டீன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு புத்துணர்வையும் கொடுக்கும். ப்ளஸ் அட் த டைம் ஆஃப் நீட், அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுன்ற போது ரிஃப்ளெக்ஸ்ன்ற உங்களோட அந்த இது கிக்வின் பண்ணி அதை வந்து எப்படி ஸ்ட்ரீட்டில் கொண்டு வர்றதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம சுபா கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வெல்கம் சுபா. ஸோ நம்ம கிக் பாக்ஸிங் இப்போ பண்ண போகிறது டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சஸ். இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது ஓப்பன் நைஃப் ஹேண்ட், 5 ஃபிங்கர் க்ளோஸ்டாக வச்சு இந்த டிஃபென்ஸ் டெக்னிக்லேருந்து பாம் ஹீல் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்லாம் இப்படி பார்த்தோம். இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணதுனால இந்த ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ண சொல்ல போகிறோம் உங்களை. ஓகே, ஸோ இது வந்து இப்படி பாம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 5 ஃபிங்கர்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட், ரிங் போட்டிருக்காதீங்க. ஓகே, ஸோ போட்டிருக்க ரிங்ஸ் ஒரு பிரேஸ்லெட், வாட்சஸ், எவ்ரி திங் எடுத்து தனியாக வச்சுருங்க. நெயில்ஸும் இருக்கக்கூடாது. நெயில்ஸ் அதாவது ப்ராக்டிஸ், நீங்கள் இதை வந்து க்ளவ்ஸ்லாம் போட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க நெயில்ஸ் வளர்க்காதீங்க. இது டிப்ஸ், நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ 5 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 4 ஃபிங்கரை இப்படி ரோலின் பண்ணுங்க. தம்பை மேலே இப்படி கவர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ரிஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, இது இப்படி லூஸாக இருக்கக்கூடாது, இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். க்ளோஸாக வாங்க இன்னும் கொஞ்சம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஃபிஸ்ட்ன்றது டைட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்படி இங்கே ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப டைட் பண்ணி ரொம்ப ஹர்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஓரளவுக்கு இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஏன் மடங்காமல் இருக்கணுன்றதுக்கு தான், நம்ம அடிப்படாமல் இருக்குன்றதுக்கு தான் ஒன்றா வச்சு அதை ஒரு புடி மாதிரி கிரிப் வச்சுக்கிறோம் இப்படி. ஸோ இது ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 ஃபிஸ்ட் இப்படி இருக்குது. இது ஓரளவுக்கு டைட்டாக வச்சுக்கிட்டா போதும். ஆன் கார்ட் பொசிஷன் நான் சொல்கிற மாதிரி பேரலல் ஸ்டான்ஸ்லேருந்து ஆன் கார்ட் பொசிஷன், 1 leg பேக். ஓகே, ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேண்டை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் கிட்ட கொண்டு போங்க, பின்னால் கொண்டு வந்துடுங்க. பேக்கில் இருக்க ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போங்க, பின்னால் கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு இது செய்யும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களோட பாடியோட ஒரு பேலன்ஸ், மூமெண்ட், ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரைக்கில் கிடைக்கும். ஓகே, இது ஷோல்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட ஃபேட் எக்ஸஸாக இருந்தால் அது பேர்ன் பண்ணும், ப்ளஸ் உங்கள் ரிஃப்ளெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ரொட்டீன். ஓகே, கேன் யூ டூ தட்? ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபேஸ் லெவலில் இமேஜினாக ஒரு ஆப்போனண்ட்டை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் 1 2 3 4 5 கோ. 1 2 3 4 5. ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட், நீங்கள் இந்த பஞ்ச் பண்ணும் போது என்ன பாருங்கள், இந்த பஞ்ச் பண்ணும் போது குட், அவங்க இப்படி வெயிட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ரீட் டிஃபென்ஸில் ஜஸ்ட் அந்த லைன், ஒரு அட்டாக் ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னா, பஞ்ச் டைரெக்டாக வருதுன்னா ஐ டு ஐ பார்த்துட்டே இருந்தால் இமீடியட்டாக இப்படி போக முடியும். ஸோ ஸ்டெப் அசைட் பண்ணி இப்படி மூவ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், எல்போ ஸ்ட்ரெயிட் ஆக்கக்கூடாது, எல்போ லைட்டாக வளைஞ்சே இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டிங்கன்னா எல்போவில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் நீங்கள் பார்க்கக்கூடும். அதனால் எல்போவை ஸ்ட்ரெயிட் ஆக்காதீங்க. பஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட் கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 கோ. 1 2 3 4 5. இவங்க பேரலல் ஸ்டான்ஸில் பண்ணுறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாரிங் ஸ்டான்ஸ்லேயும் பண்ணால் அது இன்னொரு வேரியேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஃபிட்னஸ்க்கு, அப்பர் பாடி மூமெண்ட்டில் ஈஸியாக இருக்கிறதுக்கு சொன்னது. இதுவே நீங்கள் ஸ்ட்ரீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இன்கேஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுன்னா பஞ்சாக யூஸ் பண்ணாதீங்க, ஓப்பன் நைஃப் ஹேண்டாகவே இருக்கட்டும். அண்ட் இதை வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கா ஸ்மார்ட் மூவ், இது ஒன் ஆஃப் த டிப்ஸ் நான் கொடுக்கறது. எந்த ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷனும் எடுக்காமல் ஒரு டிஃபிகல்ட் ஸ்ட்ரீட் சுச்சுவேஷனில் கூட ரொம்ப கேஷுவலாக மூவ் பண்ணுற மாதிரி, இப்படி பஞ்ச் பண்ணணும்னு இல்லை, அதை வந்து இப்படி தொட்டு விட்டுடலாம். ஓகே, ஸோ யாரான வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்து, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனையே லைட்டன் அப் பண்ண ஒரு டிப் இது. இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகிருக்கு. இன்கேஸ் ஜஸ்ட் ஒரு டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறத நீங்கள் ஒரு ஃபன்னாகவும் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்படி கொண்டு போயிட்டு அதை இப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஜஸ்ட் டூ தட். அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அகெயின்
யூஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ஆல்ரைட், நம்ம இவ்வளோ நேரம் ஃப்ரீ ஸ்டைலாக தின் ஏரில் பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதே வேரியேஷனை இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ப்ரொடெக்டிவ் கிளவ்ஸோட பண்ணுறது ரொம்ப சேஃபான விஷயம். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் பாக்ஸிங் கிளவ்ஸ் ஒரு பாக்ஸிங் பேட்ஸ் ஈஸிலி அவைலபிள். 200 rupeesக்கே ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது சேஃபான விஷயம். செவத்தில் குத்திராதீங்க, தலைக்காணியில் குத்திராதீங்க, அந்த மாதிரி விஷயம் எதுவும் பண்ணாதீங்க. சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். உங்களோட சேஃப்டி உங்கள் கையில் இருக்குது. அதுதான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்க விஷயம். சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம கிளவ்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை காமிக்கலாம். இப்போ இந்த பேடில் அவங்க அந்த பஞ்சஸை உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. இதை நான் வேரியஸ் பாடி பார்ட்ஸில் அப்படி வைக்க போகிறேன். அந்த இடத்துலலாம் அவங்க பஞ்ச் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு லெக் ஃபார்வர்டில் வச்சுக்கோங்க, ஆன் கார்ட் பொசிஷன். ஸோ இது என்னோட ஃபேஸ் லெவலான பஞ்ச். ஸோ ஃப்ரீயாக இப்படி எடுத்துகிட்டு போகாதீங்க. ஹேண்ட் எப்பவுமே இங்கே இருக்கட்டும். இதை நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீனாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ லூஸாக வச்சு பண்ணால் சம்டைம்ஸ் உங்களுக்கே அடிப்படும். அதனால் நீங்கள் ஆன் கார்ட் பொசிஷனில் இருக்கீங்க. இங்கேருந்து ஃபார்வர்டில் இருக்க ஹேண்ட் ஃபர்ஸ்ட் இப்படி கொண்டு வந்து திருப்பி கொண்டு போய்ட்றீங்க. அப்புறம் பேக்கில் இருக்க ஹேண்ட் இப்படி கொண்டு வந்து திருப்பி கொண்டு போய்ட்றீங்க. ஸோ கோ 1 2 3 4 5. ஓகே, கிரேட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அவங்க பஞ்சஸ் இந்த பேடில் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இதை ஓப்பன் ஹேண்டாக ஒரு ஸ்மார்ட் மூவாக ஸ்ட்ரீட்டில் பண்ண போகிறத பார்க்க போகிறீங்க. ஸோ யாரோ ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஜஸ்ட் பஞ்ச் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து ஒரு ஃபேக் மூவாக அப்படி பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்டையர் இப்போ பேடாக இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் என்டையர் ஹேண்ட் இப்படி வச்சு இப்படி கீழே இறக்குங்க. அது நத்திங் பட் ஃபேஸில் இப்படி கொண்டு வர மாதிரி. ஓகே, ஃபேஸில் இப்படி கொண்டு வர மாதிரி. இது டிஸ்ட்ராக்ஷன் தான் பண்ணும். அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு விலகி போகிறது தான் சேஃப்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ, அந்த ஹேண்ட் டைட்டாக இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ் ஷோல்டராக இருக்கணும். ரிலாக்ஸ் ஷோல்டராக இருக்கணும். ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக இப்படி மூவ்மெண்ட் வரும் உங்களுக்கு. ஆல்ரைட், ஓகே. இப்போ இது ஃபேஸ்லேருந்து ஒரு ஸ்டமக் லெவலில் பஞ்ச் வரணும்னா, ஸ்ட்ரெயிட் பஞ்ச் வருதுன்னா ஃபேஸ்னா ஃபேஸ் லெவல்லேருந்து வருது, ஸ்டமக்னா ஹிப் லெவல்லேருந்தே வரும். கோ ஃபார் தட் பஞ்ச். எஸ் எஸ், ஒரு லெக் முன்னால் ஒரு லெக் பின்னால் இருந்தால் தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். கம் க்ளோசர், கம் க்ளோசர். ஜஸ்ட் உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹார்டாக அடிக்க முடியுமோ ஃபாஸ்ட் ஹார்ட், எவ்வளோதான். இதே லோவர் லெவலில் தான் பஞ்ச் பண்ணணும்னா, ஸோ லோவர் லெவலில் இப்படி பேட் காமிச்சிக்கோங்க. எக்ஸலண்ட். ஸோ இம்மீடியட்டாக அந்த பவர் உங்களுக்கு வந்துடும். அந்த பவர் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ இதுதான் இந்த ஹேண்ட் டெக்னிக்ஸ். உங்கள் ஃபிட்னஸ்க்காகவும் சரி, உங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் சரி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஈஸியான சர்டன் டிப்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சர்க்குலர் மூமெண்ட்ஸில் இதே ஹேண்ட் டெக்னிக்ஸ் ஒரு காம்பினேஷனோட நாளைக்கு பார்க்க போகிறோம். தேங்க்யூ.